வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப் போகிறோம். இன்றைய தினம் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஒரு யுத்த நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது என்று அமெரிக்கா தரப்பால் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஈரானில் அந்த தாக்குதல்கள் மீண்டும் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையிலே கனடாவிலே ஏர் கனடா விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதிலே 2 விமானிகள் பலியாகி இருக்கிறார்கள். அது என்ன நடைபெற்றது, ஏன் இடம்பெற்றது என்பது தொடர்பான தகவலையும் பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் பொய் கூறி மக்களை ஏமாற்றி வருகிறது என்பது தொடர்பாக திலீப் ஜெயவீர கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். எதற்காக அவர் அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையிலே சர்வதேச கடற்பரப்பிலே அண்மையிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஈரானின் கப்பல் தகர்ப்பு தொடர்பாக அரசாங்கம் பொய்யை கூறி வருகிறது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை எதிர்த்தரப்புகள் முன்வைத்து வருகிறார்கள். அவை தொடர்பான தகவலையும், மயானம் ஒன்றிலே புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் களத்திலிருந்து நகைகள் அபகரிக்கப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னணி எப்படி இருந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும், தையிட்டி விவகாரம் தொடர்பாக தெல்லிப்பளை பிரதேச சபையில் இடம்பெற்றிருக்கின்ற மாபெரும் பிரச்சினை தொடர்பாக, அதாவது ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாருக்கும் இடையிலே பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். வாருங்கள், இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் செல்லலாம். என்ன நடைபெற்றிருக்கிறது, ஏன் இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக முழு விவரங்களை பார்த்துக் கொள்ளலாம். நேற்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விமான விபத்து. 2 விமானிகள் அந்த இடத்திலேயே பலியாகி இருக்கிறார்கள். கனடாவின் மொன்றியலில் இருந்து நியூயார்க் நோக்கி புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் விமானம் ஒன்றை இந்த விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. நியூயார்க் நகரத்திலே லக்காடியா என்று சொல்லப்படுகின்ற விமான நிலையத்திலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்து எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்ப்போமாக இருந்தால், தீயணைப்பு வாகனம் ஒன்று விமான ஓடுபாதையிலே நின்றிருக்கிறது. அதாவது கட்டுப்பாட்டு அறைக்கும் இந்த தீயணைப்பு வாகனத்துக்கு இடையிலே தொடர்பிலே ஏற்பட்ட பல்வேறு கோளாறு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமானத்திலே இருந்த விமானிகள் கடைசியாக எச்சரிக்கின்ற பாணியிலே வாகனம் நிற்கிறது என்கின்ற தொனி மட்டுமே அங்கே கட்டுப்பாட்டு அறையிலே ஒலிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கட்டுப்பாட்டு அறைக்கும் இந்த தீயணைப்பு வாகனத்துக்கு இடையே ஏற்பட்ட ஒரு தொடர்பின்மை காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து இடம்பெற்ற சமயத்தில் விமானத்தினுடைய முற்பகுதி தீயணைப்பு வாகனத்தோடு நேரெதிரே மோதிய வேளையில் முற்பகுதியில் இருந்த 2 விமானிகளும் அந்த இடத்திலே பலியாகி இருக்கிறார்கள் என்றும், தீயணைப்பு வாகனத்தில் இருந்தவர்களும் விமானத்தில் இருந்தவர்களுமாக 44 பேர் இந்த விபத்திலே காயமடைந்திருக்கிறார்கள் என்றும், இவை தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. நேற்றைய தினம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யுத்த நிறுத்தத்தை அறிவித்திருந்தார். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த யுத்த நிறுத்தமாக அறிவிக்கப்படுகிறது என்பது போன்று அவர் அறிவித்திருக்கின்ற இதே வேளையில் இன்றைய தினம் கடந்த 48 மணித்தியாலத்துக்கு இடையில் இஸ்ரேலில் வாழ்கின்ற சிவிலியன்கள் பகுதியை நோக்கி ஈரான் தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலுடைய அதிபர் நெத்தன்யாகு இப்பொழுது தகவலை தெரிவித்திருக்கிறார். இது முழு உலகத்துக்குமே ஈரான் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சொல்லியும், எனவே இவர்கள் யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இப்படி இருக்கின்ற சமயத்தில் ஈரானில் இருக்கின்ற எண்ணெய் குதங்கள் மீதும் எண்ணெய் கடத்துகின்ற குழாய்கள் இருக்கின்ற பகுதிகள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஈரானும் அறிவித்திருக்கிறது. எனவே 2 தரப்புகளும் மாறி மாறி ஒவ்வொரு தரப்புகளும் தங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது என்றும், இவர்கள் தங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்து வருகிறார்கள். எனவே இது யுத்த நிறுத்த முறையாக இல்லாமல் மீண்டும் இந்த போர் ஏற்படுவதற்குரிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிற அதே வேளையிலே இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டது என்பது உண்மையிலேயே ஈரான் விடுத்திருக்கின்ற ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்றும், எனவே இந்த ஹோமோஸ் நீரிணையை துறந்து எரிபொருள் விநியோகத்துக்கு ஈரான் அனுமதி அளிக்க வேண்டும் என்பதாகவும் இலங்கையில் இருக்கின்ற சவுதி அரேபிய தூதுவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் வெளியேற்றம் காரணமாக பல்வேறுபட்ட விலை உயர்வுகள் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த வகையிலே சீமேந்தினுடைய விற்பனை விலையும் 20% அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியே சீமேந்து மாத்திரம் அல்லாமல் கல் மற்றும் மணல் போன்றவற்றின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டாலே அனைத்து விதமான பொருட்களுக்குமான விலைகளும் ஏற்றமடையும் என்பது நாங்கள் அறிந்தோன்று. இப்படி இருக்கின்ற சமயத்திலே மணல் மற்றும் கல் மற்றும் கட்டிட உற்பத்தி பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற அதே
வேளையில் சீமேந்தின் விலையும் 20 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. போகிற போக்கை பார்த்தால் நாடு எங்கே போய் சேரப்போகிறது என்றுதான் பலர் இப்பொழுது விமர்சனங்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தனியே இலங்கை போன்ற நாடு மட்டுமல்ல, உலகமே பாரியொரு அச்சுறுத்தலை சந்திக்கின்ற ஒரு நிலைமைக்கு இப்பொழுது வந்திருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு கடையிலே நாங்கள் வாங்குகின்ற தக்காளி பழத்தின் விலை இப்பொழுது உச்சம் தொற்றிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தக்காளி பழத்துக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் ஏனைய பொருட்களின் விலைகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உலகம் ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக இப்பொழுது ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகள் தொடர்பாக அரசாங்கம் சரியான கருத்துக்களை முன்வைக்கவில்லை, இவர்கள் நம்பகத்தன்மையோடு செயற்படவில்லை என்பது போன்று நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே திலீப் ஜெயவீர இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால் உண்மையிலேயே பல்வேறுபட்ட விடயங்கள் இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அரசாங்கத்துக்கு தெரியும் யுத்தம் மூளப்போகிறது என்று. யுத்தம் மூளப்போகிறது என்றால் நாட்டிலே என்ன வகையான தேவைகளை இவர்கள் சேமித்து வைக்க வேண்டும் என்பது அரசாங்க தரப்புக்கு தெரிந்திருந்தும் இவர்கள் அவற்றை செய்யாமல் தவித்திருக்கிறார்கள் என்பது போன்று திலீப் ஜெயவீர தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தோடு இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஜனாதிபதி வேறு விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறார், அவர்கள் வேறு விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். எனவே அரசாங்கம் முதலில் நம்பகத்தன்மையோடு செயற்பட வேண்டும் என்றும், நாட்டிலே யுத்தம் ஏற்பட போகுதென்றால் இவர்கள் பொருட்களை முன்னமே சேமித்து வைத்திருக்க வேண்டும் என்பது போன்றும் திலீப் ஜெயவீர கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். உங்களிடமே விட்டு விடுகிறேன், இவற்றுக்கான பதிலை நீங்களே தெரிவித்து விட வேண்டும். இலங்கை என்கின்ற நாடு எப்படி இருந்த நாடு, அன்றகுமார் திசாநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு மனிதனின் முயற்சியால் எவ்வாறு வந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்கின்ற நிலைமையில் எதிர்க்கட்சிகள் ஏதோ கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதை விட்டு இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து மக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதற்கான கருத்துக்களையே அவர்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. நாட்டை முன்னோக்கி செல்வதை விட்டு தங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு அடிபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று பலர் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். கழுவோவில பகுதியிலே 26 வயது நிரம்பிய ஒரு சீன பெண் ஒருவர் கழுத்திலே கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையிலே போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த கழுவோவில பகுதியில் இருக்கின்ற வீட்டிலே அந்த சீன பெண் தங்கியிருந்தார் என்றும் அவரது முன்னாள் காதலனாலே அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது. எனவே அவரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. பருத்தித்துறை மணல்காட்டு பகுதியிலே சுற்றுலா சென்ற மக்கள் மீது ஒரு தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரை இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த தாக்குதலுக்கு உள்ளான நபர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், பருத்தித்துறை பகுதியில் இருக்கிற மணக்காட்டு பகுதிக்கு சுற்றுலா சென்ற மக்கள் அங்கே நிறை போதையிலே நின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது அரைகுறை ஆடைகளோடு போலீஸ் வாகனத்தை அங்கே பார்க் பண்ணிவிட்டு இருந்த போலீசாரினால் இவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த போலீசார் மது போதையிலே இருந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்களை காக்க வேண்டிய போலீசார் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது மக்கள் மத்தியிலே ஒரு முகச்சுளிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு போலீசார் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. உலகம் போய்கொண்டிருக்கின்ற போக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட சம்பவங்கள் நாங்கள் முகம் சொலிக்கின்ற விடயங்களாக இப்பொழுது பார்க்கப்பட்டிருக்கின்றன. அப்படியான ஒரு சம்பவம் தான் மொரட்டுவ பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இறந்த ஒரு சடலத்தை தோண்டி எடுத்து அதிலே இருக்கின்ற நகைகளை களவாட முற்பட்ட நபர்கள் இப்பொழுது போலீசாரினால் பிடிபட்டிருக்கிறார்கள். ஒரு பெண் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அந்த மயானம் காக்கின்ற நபரை கைது செய்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே அங்கே புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணினிடம் உடலில் இருக்கின்ற நகைகளை திருடுவதற்காகவே தாங்கள் அந்த சடலத்தை எடுத்தோம் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இவை தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்ட அந்த பெண் கூறுகையில் தங்களது தாயார் மிகுந்த ஆடம்பரமாகவும் அழகுபடுத்திக் கொள்வதிலும் விருப்பமுடையவர், நகைகளை நிறைய அணிந்து கொண்டு வெளியே செல்பவர். எனவே தாயார் இறக்கின்ற வேளையில் நாங்கள் அவரை அழகுபடுத்தி அவருக்குரிய நகைகளை போட்டு அவரை அப்படி அடக்கம் செய்வது என்று முடிவெடுத்து நாங்கள் அவ்வாறான செயற்பாட்டிலே ஈடுபட்டிருந்தோம். இப்படி இருக்கின்ற சமயத்திலே நாங்கள் நல்ல நகைகளை புதைப்பதை விடுத்து முலாம் பூசப்பட்ட கவரிங் நகைகளையே நாங்கள் எங்கள் தாயாருக்கு அணிவித்திருந்தோம் என்றும் அவைகளையே இவர்கள் தோண்டி எடுத்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் நினைத்திருக்கிறார்கள் இது பவுன் நகையாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி அதை தோண்டி அதை எடுக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் இப்பொழுது ஒரு பெரும் பிரச்சனையில் இவர்கள் மாட்டப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 3 இந்த சம்பவத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 மாநகர சபை ஊழியர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் தான் இந்த சடலங்களை இங்கே புதைப்பவர்கள் என்றும் மற்றொருவர் இந்த மயானத்தை காப்பவர் என்பது போன்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இனி இவர்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இவர்கள் நீதிமன்றத்திலே
நிறுத்தப்படுவார்கள் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரனுக்கும் இடையில் பெரும் வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது. தையிட்டி பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை தொடர்பாக கேள்விகளை எழுப்பிய வேளையிலேயே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ராமநாதன் அர்ச்சுனா செல்வராஜா கஜேந்திரன் நோக்கி தகாத வார்த்தைகளை பேசினார் என்றும் போலீசாரை காக்கின்ற நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது போன்றும் செல்வராஜா கஜேந்திரன் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் வெளியிடப்பட்டிருக்கின்ற காணொலிகளின் அடிப்படையில் ராமநாதன் அர்ச்சுனா தகாத வார்த்தைகள் பலவற்றை அங்கே பாவித்திருக்கிறார் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பேசப்பட வேண்டிய விடயங்கள் தவிர்த்து சில வேறு விடயங்களை ராமநாதன் அர்ச்சுனா பேசியிருக்கிறார் என்பது போன்றுதான் காணொலிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவனந்தராஜா தலைமையிலே நடைபெற்றது என்றும் இவர்களை கட்டுப்படுத்துவது பெரும் கஷ்டமாக மாறியிருந்ததாகவும் அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், விடுகின்ற வார்த்தைகள் தொடர்பாக சற்று அவதானம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதாகவே ஊடகங்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்கின்றன. இவை இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முஜிபுர் ரஹ்மான் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், ஜனாதிபதி பொய்களை சொல்லி நாட்டில் உள்ள தனது ஆதரவாளர்களை ஏமாற்றலாம், ஆனால் அவர்கள் சர்வதேசத்தை ஏமாற்ற முடியாது என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இலங்கை தான் இந்த ஈரான் கப்பலை அழைத்தது என்று இலங்கைக்கான தூதுவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற நிலைமையில் இந்த கப்பல் தாக்கப்பட்டதற்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும், இறந்து போனதாக சொல்லப்படுகின்ற 104 உயிர்களுக்கும் அரசாங்கமே பதில் சொல்ல வேண்டும் என்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும் என்ன நடைபெற்றது என்பது பலருக்கு தெரியும். இப்படி இருக்கிற சமயத்தில் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாட்டை எவ்வாறு காப்பாற்றி மக்களை எவ்வாறு ஒரு வழிப்படுத்துவது என்பது தொடர்பான தகவலை தெரிவிக்காமல் இவ்வாறு அரசாங்கத்தையே பழி சொல்லிக் கொண்டிருப்பதை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கொண்டிருந்தால் நாட்டு மக்களை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. திலீப் ஜெயவீரவாக இருக்கட்டும் அல்லது இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் எதிர்க்கட்சிகளை சாடுவதை விட்டு நாட்டு மக்களை எவ்வாறு காப்பாற்றுவது, இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலையை எவ்வாறு நாங்கள் கடந்து செல்வது என்பது தொடர்பாக நாட்டு மக்களை நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்பதாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தினம் அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், வலுவான பொருளாதாரத்தை குறுகிய காலத்திலே கட்டியெழுப்ப முடிந்தது மகிழ்ச்சி அடைகின்றோம் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த விமல் ரத்நாயக்கா, அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது 1 லிட்டர் 92 ஒக்டேன் பெட்ரோலின் விலை 470 ரூபாவாக இருந்தது என்றும் இப்பொழுது இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து 370 ரூபாவுக்கு பெட்ரோலை விநியோகிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும், பணம் இல்லை, பெட்ரோல் வாங்குவதற்கு கஷ்டம் என்று சொல்லி இருந்த நிலைமையில் அப்பொழுது பெட்ரோலின் விலை எகிரி இருந்ததை நாங்கள் எல்லோரும் அறிவோம். மக்கள் வீதிகளில் நின்று பெட்ரோலுக்கு நாள் கணக்கில் காத்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் அறிவோம். அப்படி இருக்கின்ற சமயத்தில் இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த எரிபொருள் விலை சீர்திருத்தம் காரணமாக, எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக, எரிபொருள் வளங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை காரணமாக பெட்ரோலின் விலையை ஏற்ற வேண்டிய ஒரு நிலைமைக்கு அரசாங்கம் இப்பொழுது வந்திருக்கிறது. எனவே இந்த ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனை காரணமாக எண்ணெய் வழங்குவதில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன என்றும், ஆனால் ஈரான் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது, இலங்கைக்கான பெட்ரோல் வழங்குவதில் எங்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லை என்பது போன்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் இந்த பெட்ரோலை கொண்டு வருவதற்குரிய கப்பலை கொள்வனவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இலங்கை அரசாங்கத்துக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் கப்பல் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டால் இலங்கைக்கான எரிபொருட்கள் மிக விரைவிலே வந்து சேரும் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. என்னதான் இடம்பெற்றிருந்தாலும் இலங்கையில் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் நேற்றைய தினம் ஜனாதிபதி ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். அந்த கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, பெட்ரோலை மிக மிக அத்தியாவசிய தேவை தவிர்த்து நீங்கள் எல்லா எரிபொருட்களை பாவித்துக் கொள்ளுங்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.